அனைவருக்கும் வணக்கம். சித்தரஞ்சனி அத்தியாயம் 12 மற்றும் 13. காலம் அனுகூலமாக இருந்தால் ஒழிய மனிதன் போடும் எந்த கணக்கும் பலனளிப்பதில்லை, எந்த திட்டமும் உருப்படியாக நிறைவேறுவதும் இல்லை என்ற உண்மையை சதர்கனி அந்த இரவின் நிகழ்ச்சிகளிலிருந்து புரிந்து கொண்டான். எத்தனையோ திறமையுடன் தான் படகோட்டியை பொட்டிலடித்து அவனை படகில் படுக்க வைத்து அவன் மீது ஏறி அமர்ந்து கொண்டதன்றி அவன் தலைப்பாகையையும் தான் தரித்து கொண்டதால் மலைக்கு சென்று வந்த எதிரி வீரர்களை ஏமாற்றி விட்டதையும், இன்னொரு முறையும் அவனை பொட்டிலடித்து படகில் இருந்து பாய்மர கயிறு மூலம் அந்த மரக்களத்தில் ஏறி குதித்து காஷ்டானனையும் சித்தரஞ்சனியையும் அழைத்து வந்ததையும் எண்ணி, இத்தனை திறமையுடன் சித்தரஞ்சனியை விடுவித்தும் கூட கடைசியில் இப்படி நாகபாணனிடம் சிக்கிக் கொண்டதை நினைத்ததால் மனித திறமை எதையும் சிதற அடிக்கக்கூடிய மகாசக்தி வேறு ஒன்று இருப்பதை அவன் உணர்ந்து கொண்டான். சந்திர வெளிச்சம் இருந்தும் படகில் படகோட்டியின் துணியை தலைப்பாகையாக சுற்றி மலையில் தன்னை தேடி பார்த்து வந்த வீரர்களை ஏமாற்றிய அதே வழியை பின்பற்றி மகா சத்திரபனான நாகபாணன் தன்னையும் ஏமாற்றி விட்டதை நினைத்து பார்த்து ஒரே வித்தையை இருவர் கையாள முடியும் என்பதை புரிந்து கொண்டதாலும் தான் நிராயுத பாணியாகப்பட்டிருப்பதை அறிந்து கொண்டதாலும் தனது நிலையை எடை போட துவங்கினான் அவன். சித்தரஞ்சனியை முன்னால் அனுப்பி காஷ்டானுக்கு பின்னால் தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் வந்தும் படகில் இறங்கிய சமயத்தில் தன்னுடன் லேசாக இழைந்த காஷ்டானன் தனது கோடரியை எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றும், மரக்கல அறையில் சித்தரஞ்சனியின் தலைகளை அறுத்த பிறகு அந்த குருவாலை படுக்கை மீது எரிந்து விட்டதால் காஷ்டானன் அதை எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றும் உணர்ந்து கொண்ட கௌதமி புத்திரன் காஷ்டானனும் தான் எடை போட்டது போல அத்தனை அறிவிலி அல்ல என்றும் புரிந்து கொண்டான். தனது முதுகில் ஊன்றப்பட்டிருந்த அந்த குருவால் காஷ்டானனுடைய குருவாலை என்பதில் சதர்கனிக்கு சிறிதும் சந்தேகம் இல்லாததால் தன்னை திரும்பி நோக்கிய நாகபாணனை பார்த்து மெல்ல புன்முறுவல் கொண்டான். அவன் தன்னை பார்த்து புன்முறுவல் செய்ததை கவனித்த நாகபாணன் சாதவாகனன் தைரியத்தை உள்ளூர மெச்சிக் கொண்டதன்றி, உன் துணிவை நான் மிகவும் பாராட்டுகிறேன் கௌதமி புத்திரா என்று கூறவும் செய்தான். இதை கேட்ட கௌதமி புத்திரன், மகா சத்ரபர் அபராந்தா என்ற சிறப்பு பெயர் கொண்ட கொங்கணத்தை ஆளும் மகாராஜா கேவலம் தலைப்பாகை அணிந்து படகோட்டி வேடம் போட முன்வந்தது எத்தனை விசித்திரம் என்று நகைச்சுவையை காட்டினான். மகா சத்ரபனான நாகபாணனும் கௌதமி புத்திரனுக்கு சிறிதும் சளைக்காமல், ஒரே வேடம் இருவருக்குமே பொருந்துகிறது, ஆனால் கடைசியில் பலன் கிடைப்பது சாதவாகனருக்கல்ல, சாகர்களுக்குத்தான் கெட்டுகிறது. படகை மன்னர் இருவர் செலுத்தலாம் என்பதற்கு நாம் இருவருமே அத்தாட்சி, ஒரே ஒரு வித்தியாசம் என்று கூறியவன் அந்த வாசகத்தை முடிக்கவில்லை. கௌதமி புத்திரன் இதழ்களில் இளநகை அரும்பியது. என்ன வித்தியாசமோ என்று அந்த புன்முறுவலின் ஊடே வினவவும் செய்தான். மரக்களத்திற்கும் கோட்டைக்கும் உள்ள வித்தியாசம் என்ற நாகபாணன் மேலும் விளக்கினான். சாதவாகனா, நீ சித்தரஞ்சனியை விடுவிக்க மரக்களத்தை நாடினாய். உங்கள் இருவரையும் அஞ்சன்வேல் கோட்டைக்கு கொண்டு போக நான் முன்னதாகவே முடிவு செய்தேன். சித்தரஞ்சனி எப்போது மரக்களத்திற்கு கொண்டு போகப்பட்டாலோ அந்த சமயத்திலிருந்து உன்னை கண்காணித்து வருகிறேன். நீ படகை ஓட்டி வந்ததை நான் மரக்களத்தில் இருந்தே கவனித்தேன். நீ அதில் ஏறி உள்ளே சென்றதும் அடுத்து நீ சித்தரஞ்சனியுடன் வெளியே வருவாய் என்பதை அறிய பிரமாதமான அறிவு தேவையில்லை. நீ அறைக்குள் நுழைந்த உடனே நான் இந்த படகை அவிழ்த்து மிதக்க விட்டு சித்தமாக இருந்தேன் உனது வருகையை எதிர்பார்த்து. இதை கேட்டு மகா சத்ரபனின் சூட்சும புத்தியை பார்த்து வியந்த கௌதமி புத்திரன், நான் அந்த இடத்தில் தான் இறங்குவேன் என்பது எப்படி தெரியும் என்று வினவினான். மரக்களத்தில் 4 நூலேணிகள் உண்டு. 3ஐ மறைத்து விட்டேன். 1ஐ மட்டும் கண்ணுக்கு புலப்படும்படி போட்டு வைத்தேன். அது கிடந்த இடத்திற்கு நேர் கீழே இருந்த சமுத்திர மட்டத்தில் நான் படகுடன் உங்களுக்காக நின்றேன் என்றான் நாகபாணன். முன்பே திட்டமிட்டுதான் செய்திருக்கிறீர்கள் உங்கள் அலுவலை. ஆனால் உங்கள் திட்டத்தை அறிந்த காஷ்டானன் ஏன் உடனடியாக என்னை பிடிக்க ஏற்பாடு செய்யவில்லை என்று கேட்டான் சதர்கனி. திட்டத்தை நான் அவனுக்கு சொல்லவில்லை. சொல்லியிருந்தால் நீ இப்போது என்னிடம் சிக்கியிருக்க முடியாதே.
என்று நாகபாணன். சாதவாகனா, கோட்டைக்கு சென்ற பிறகு சில முடிவுகளை எடுக்க தீர்மானித்திருக்கிறேன். அவற்றுக்கு நீ இடைஞ்சலாக இல்லை என்றால் உன்னை உடனே விடுதலை செய்து அனுப்பிவிடுகிறேன். என்னுடைய விரோதத்தை விட என் நட்பு உனக்கு பயனளிக்கும் என்று கோட்டையில் நடக்கக்கூடியது என்ன என்பதை பற்றி சிறிது சூசகமும் காட்டினான். அவன் சொற்களை கேட்ட சதர்கனி லேசாக நகைத்தான். ஏன் நகைக்கிறாய் என்று வினவினான் நாகபாணன். எந்த திட்டமும் காலத்தின் அனுகூலத்தையோ பிரதிகூலத்தையோ பொறுத்தது. இந்த சமயத்தில் காற்று உமது பக்கம் வீசுகிறது. எந்த வினாடியில் அது என் பக்கம் திரும்பும் என்றும் சொல்ல முடியாது. நாம் திட்டம் தீட்டலாம், ஆனால் முடிவு காலத்தை பொறுத்தது. நமது கண்ணுக்கு தெரியாத, அறிவுக்கும் எட்டாத ஏதோ ஒரு சக்தியை பொறுத்தது என்று கூறினான் கௌதமி புத்திரன். வேதாந்தம் பேசுகிறாய் என்று ஏளன குரலில் சொன்னான் சாகனான நாகபாணன். தவறென்ன என்று சாதவாகனன் வினவினான். இது வேதாந்தம் பேசும் வயதல்ல. வேதாந்தம் வயதை பொறுத்ததல்ல, சிந்தனையை பொறுத்தது, விவேகத்தை பொறுத்தது. தர்க்கத்திலும் உனக்கு பரிச்சயம் இருக்கிறது. மனித வாழ்க்கையே ஒரு பெரிய தத்துவம். அதன் ஓட்டமே சிறந்த தர்க்கம். ஒவ்வொரு மனிதன் காலமும் முன்னேற்றமும் சாதக பாதகங்களை சீர்தூக்கி பார்த்து தர்க்கித்து எடுக்கும் முடிவை பொறுத்திருக்கிறது என்றான் சதர்கனி. அவனின் பேச்சு திறமையும் தர்ப்பத்தின் நுனியை விட கூர்மையான புத்தியையும் உள்ளூர வியந்து கொண்ட நாகபாணன் அவனிடம் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை சந்தேகம் வர புரிந்து கொண்டான். அதன் விளைவாக மேற்கொண்டு பேச்சு கொடுக்காமல், காஷ்டானா, துடுப்புகளை நீ வாங்கி படகை செலுத்து, நான் சதர்கனியுடன் பேசிக்கொண்டு வருகிறேன் என்று கூறவே சதர்கனியின் முதுகில் இருந்த குறுவாலை எடுத்தான் காஷ்டானன். இருப்பினும் தான் துடுப்பு தள்ள படகின் நடுவிற்கு சென்று விட்டால் சாதவாகனன் சித்தரஞ்சனியுடன் நெருங்கி அமர்ந்து விடுவானே என்று நினைத்து சிறிது தாமதித்தான். வா இங்கே என்று நாகபாணன் சுடுகுரல் அவனை நடுவிற்கு செல்ல உந்தவே ஏதோ முணுமுணுத்துக் கொண்டு துடுப்புகளை வாங்கி துளாவலானான் காஷ்டானன். மாமா என்று மெல்ல அழைக்கவும் செய்தான். என்ன என்று சொல்லென்று வந்தது நாகபாணன் கேள்வி. சித்தரஞ்சனி. அவளுக்கென்ன? எனக்கு நிச்சயிக்கப்பட்டவள். ஆம், ஒரு வருடத்திற்கு முன்பு. நிச்சயதார்த்தத்திற்கு காலாவதி உண்டா? உலகத்தில் எல்லாவற்றுக்கும் உண்டு, அவனவன் சாமர்த்தியத்தை பொறுத்து. நீங்கள் பேசுவது நியாயமல்ல. இது நியாய அநியாயம் எங்கு வருகிறது என்று வினவினான் நாகபாணன். வேறு என்ன வரும்? சாமர்த்தியம், பெண்கள் மனதை ஈர்க்கும் கவர்ச்சி, இவற்றை பொறுத்தது பெண்ணின் இணக்கம். சித்தரஞ்சனி யார் பக்கம் சாய்வாளோ என்று கூறிய நாகபாணன் பெரிதாக நகைத்தான். அந்த நகைப்பின் விளைவாக சினம் தலைக்கேற வேகமாக துடுப்புகளை துளாவினான் காஷ்டானன். படகு அஞ்சன்வேல் நதிக்குள் பிரவாகத்தை எதிர்த்து வேகமாக சென்றது. அதற்கு மேல் படகில் இருந்த யாரும் பேசவில்லை. சமுத்திரத்தின் அலைகளும் அஞ்சன்வேல் நதியின் சிற்றலைகளுமே இறைந்து கொண்டிருந்தன. படகு நதி பிரவாகத்தை எதிர்த்து செல்ல செல்ல துடுப்பு துளாவுவது சிறிது கடினமாக இருந்ததால் துடுப்பில் ஒன்றை தானே பிடித்து துளாவலானான் நாகபாணன். இப்படி செலுத்தப்பட்ட படகில் இருந்து எதிரே தெரிந்த அஞ்சன்வேல் கோட்டையை நோக்கினான் கௌதமி புத்திரன். இந்த கோட்டை பிற்காலத்தில் மிக பிரசித்தி பெற்றது என்றாலும் இந்த கதை நிகழும் காலத்தில் சிறிய கோட்டையாகவே இருந்தது. இருப்பினும் எதிரே எழுந்த தாப்போல் மலையும் காடும் அஞ்சன்வேல் நதி என்ற வாசிஷ்ட நதியும் அதற்கு சிறந்த அரண்களாக இருந்தபடியால் அப்படி சுலபமாக அடைய முடியாத கோட்டையாகவே அது காட்சியளித்தது. தவிர மகாசத்ரபன் அந்த கோட்டையை தனது வீரர்களால் பெரிதும் பலப்படுத்தி இருந்தான். தூரத்தே தெரிந்த கோட்டையில் அதிக விளக்குகள் எரியாததால் பெரிய பிசாசு நிற்பது போன்ற பிரமையை அளித்துக் கொண்டது அந்த கோட்டை கட்டடம். படகு அதை நெருங்க நெருங்க பல காவல் வீரர்கள் நதிக்கரையோரம் நடமாடி கொண்டிருந்ததை பார்த்த கௌதமி புத்திரன் கோட்டைக்குள் ஒரு முறை சென்று விட்டால் தப்புவது மிக கடினம் என்பதையும் உணர்ந்து கொண்டான். அந்த சமயத்தில் சித்தரஞ்சனியின் கை அவனது கையை நோக்கி நகர்ந்து
அவனது சிறு கோடரியை அவன் கைகளில் திணிக்கவே அதை மிக தந்திரமாக தனது ஆடையால் மறைத்து கொண்டான். கோடரியை எடுத்தது காஷ்டானன் அல்ல என்பது புரிந்ததால் மகிழ்ச்சியும், எடுத்தது சித்தரஞ்சனி என்பதால் தனிப்பட்ட உற்சாகமும் ஏற்பட்டது சதர்கனிக்கு. மெல்ல மெல்ல படகு கோட்டையை நெருங்கியதும் காஷ்டானனும் நாகபாணனும் படகை கரை சேர்த்தனர். படகில் இருந்து கரையில் தாவி இறங்கிய நாகபாணன், சாதவாகனரே, பிராசீனமான இந்த கோட்டைக்கு தாங்கள் வர வேண்டும். உமது வரவு நல்வரவாகட்டும் என்று கூறி தனது கையை நீட்ட சாதவாகனன் அவன் கையை பற்றி கரையில் இறங்கினான். பிறகு தனது கையை நீட்டி சித்தரஞ்சனியையும் கரையில் இறக்கியதும் நாகபாணன் அவர்களை கோட்டைக்கு அழைத்துச் சென்றான். அங்கிருந்த உப்பருகை அறையை சதர்கனிக்கு திறந்துவிட்டு, நேரம் ஓடிவிட்டது, சிறிது நேரம் உறங்குங்கள், காலையில் பேசுவோம் என்று கூறிவிட்டு சித்தரஞ்சனியை அழைத்துக் கொண்டு சென்று விட்டான். அந்த அறை நல்ல விசாலமாக இருந்தது. அதன் சாளரத்தில் இருந்து தாப்போல் மலை சிகரங்களையும் கடல் அலைகளையும் பார்க்க முடிந்தது. அப்படி பார்த்து கொண்டே நீண்ட நேரம் நின்ற சதர்கனி அரை கோடியில் இருந்த கட்டிலில் சென்று படுத்து கண்ணை மூடினான். அப்படியும் உறக்கம் வராததால் சிந்தனை வயப்பட்டிருந்த சமயத்தில் அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த ஓர் உருவம் கதவை மூடிவிட்டு கட்டிலை நோக்கி வந்ததும் சிறிது நேரம் அவன் உறக்கத்தை சோதித்தது. பிறகு அவன் கை ஒன்றில் எதையோ திணித்தது. குனிந்து பிறகு வந்தபடியே ஓசைப்படாமல் அந்த அறையை விட்டு சென்று விட்டது. அப்படி சென்றதும் கையில் திணிக்கப்பட்டதை கவனித்தான் சதர்கனி. அது ஒரு முத்திரை ஓலை. முத்திரையை பிரித்து படித்தான். தான் பெரிய ஆபத்தில் சிக்கி இருப்பதை உணர்ந்தான் சதர்கனி. 3ஆம் ஜாமத்தின் ஆரம்பத்தில் எதிரி மரக்கலத்தின் அறையிலிருந்து சித்தரஞ்சலியை மீட்டுக் கொண்டும் காஷ்டானனை அழைத்துக் கொண்டும் கீழே மிதந்திருந்த படகில் இறங்கி மகாசத்ரபனின் யுக்தியால் அவனிடம் சிக்கிக் கொண்ட கௌதமி புத்திரன் அஞ்சன்வேல் நதியில் படகு சென்ற போதே நதியின் முகத்வாரத்தையும் துறைமுக நிலையையும் கவனித்துக் கொண்டே சென்றான். வாசிஷ்டி நதி என்றும் அஞ்சன்வேல் நதி என்றும் பிரசித்தி பெற்ற அந்த மகா நதியின் முகத்வாரம் இந்த கால கணக்கிற்கு சுமார் 1 மைல் அகலம் இருந்தாலும் அதன் முகத்வாரத்தின் ஒரு பக்கத்தில் மணல் பெரிதாக ஒதுங்கி இருந்ததால் நதியின் அளவு சிறிது குறுகி இருந்ததையும் கவனித்த சாதவாகனன் தங்களது படகு அந்த முகத்துவாரத்தை கடந்த உடனே பெரும் சத்தத்துடன் சீறி வந்த அலைகள் அந்த மணல் மேட்டை மறைத்து விட்டதையும் பார்த்து, இது மிகவும் ஆபத்தான துறைமுகம், எந்த சமயத்திலும் யாரையும் ஏமாற்ற வல்லது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் அவன். பருவ காற்றுகள், அவற்றை ஒட்டி எழும் அலைகள், இவற்றின் நுட்பங்களை அறிந்தவர்களால் மட்டுமே அஞ்சன்வேல் கோட்டையை அடைய முடியும் என்றும் எண்ணமிட்டான். இந்த எண்ணங்களுடனே அஞ்சன்வேல் கோட்டைக்கு வந்தவன் அந்த கோட்டையை பலப்படுத்தி இருப்பது நாகபாணனின் வீரர்களே என்பதையும் புரிந்து கொண்டான். ஆதி காலத்தில் கட்டப்பட்ட அஞ்சன்வேல் கோட்டை மிக சிறியதாக இருந்தபடியால் அதிலிருந்து தப்புவது அதிக கடினமில்லை என்பதையும், அப்படி கடினமில்லாத நிலையில் இருந்து ஆபத்தை விளைவிக்கும் நிலைக்கு அதை கொண்டு வந்திருப்பது மகா சத்ரபனின் படைபலமே என்பதையும் உணர்ந்து கொண்டும் அதிலிருந்து தப்பும் மார்க்கத்தை சிந்தித்துக் கொண்டும் சென்ற சதர்கனி அந்த இரவின் 4வது ஜாம ஆரம்பத்தில் அறையில் படுத்து கிடந்த போதும் அதே சிந்தனையில் இருந்தான். இத்தகைய எண்ணங்களுடன் கோட்டையின் மாடி அறையில் படுத்து கிடந்த சதர்கனி கதவு மெதுவாக திறக்கப்பட்டதையும் தலை முதல் கால் வரை பூரணமாக பெரிய துணியால் தன்னை மறைத்துக் கொண்ட ஒரு உருவம் ஓசைப்படாமல் கட்டிலை நோக்கி வந்ததையும் தனது கையில் ஓலை ஒன்றை திணித்துவிட்டு சென்றதையும் உணர்ந்து தீர்க்கமான உறக்கத்தில் இருப்பது போலவே நடித்தான். வந்த உருவம் அந்த அறையை விட்டு கதவை சாத்திக் கொண்டு சென்ற பின்பும் எழுந்திருக்காமல் படுத்தபடியே தனது வலக்கையில் திணிக்கப்பட்ட ஓலையை பிரித்து சாளரத்திலிருந்து வந்த நிலவொளியில் அதை படித்தான். நாளை இரவில் மகா சத்ரபர் மரக்கலம் அபரந்தாவை நோக்கி செல்கிறது. அதில் உங்களையும் அனுப்ப ஏற்பாடாகி இருக்கிறது என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அதை படித்த கௌதமி புத்திரன், நாளை இரவிற்குள் தப்பாவிட்டால் அப்புறம் தப்புவது குதிரை கொம்புதான் என்று எண்ணினாலும் ஒரு முழு பகலும் இரவில் ஒரு பகுதியும் இருப்பதை எண்ணி அதற்குள் 1000 நிகழ்ச்சிகள் விளையலாம் என்று தனக்குள்ளாகவும் அவன் சொல்லிக் கொண்டான். சாளரத்தின் மூலமாக எதிரே பெரிதாக எழுந்து நின்ற தாப்போல் மலையையும் அதன் உச்சிகளையும் கவனித்தான்.
அஞ்சன்வேல் கோட்டைக்கு நேர் எதிர்க்கரையில் குத்து குத்தாக மலைப்பகுதி இருப்பதைக் கண்டு நதியில் குதித்து நீந்தினாலும் கூட கரையின் குத்துக்கற்கள் மீது ஏறுவது மிக அபாயம் என்பதையும் அறிந்தான். ஏதேதோ சிந்தனைக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவனாக மீண்டும் கட்டிலில் போய் படுத்தவன் சிறிது நேரமாவது உறங்கும் நோக்கத்துடன் கண்களை மூடினான். உறக்கமும் அவனை மெதுவாக ஆட்கொண்டது. சாதாரணமாகவே பொழுது விடுவதற்கு நீண்ட நேரம் முன்பே எழுந்திருக்கும் பழக்கமுள்ள சதர்கனி அன்று விடிந்த பிறகும் தூங்கிக் கொண்டிருந்தான். ஆதலால் காலையில் அவனை சந்திக்க முயன்ற நாகபாணன் அவன் எழுந்திருக்கவில்லை என்பதை காவலரிடமிருந்து அறிந்ததும் தானே அவனை காண மாடி அறைக்கு வந்தான். அங்கு கட்டிலில் சிறிதும் கவலையின்றி உறங்கும் கௌதமி புத்திரனை கண்டதும் மிதமிஞ்சிய வியப்பிற்கு உள்ளானான். தன்னிடம் சிறைப்பட்டிருக்கும் இந்த நிலையில் சதர்கனிக்கு தூக்கம் எப்படி வந்தது என்பதை நினைத்து ஆச்சரியமடைந்த நாகபாணன் அவனை தனது கையால் பிடித்து அசக்கினான். அதனால் சற்றே நித்திரை கலைந்த சதர்கனி, யார் என்னை எழுப்புவது என்று சீறி மறுபடியும் தலையை போர்த்தி கொண்டு திரும்பி படுத்தான். அதனால் வியப்பிலிருந்து சற்றே கோபத்திற்கு தாவிய மகா சத்ரபன் இன்னொரு முறை அவனை அசைத்து, சாதவாகனா, எழுந்திரு, இந்த கும்பகர்ண பழக்கம் மன்னர்களுக்கு உதவாது என்று கூறவும் செய்தான். மகா சத்ரபனின் வலுவான கையால் பலமாக அசைக்கப்பட்டதாலும் அவன் சொற்களாலும் அப்போதே எழுந்தவன் போல பாசாங்கு செய்து கட்டிலில் அமர்ந்து தன் கண்களை கசக்கி விட்டுக் கொண்டே, சாக மன்னரே, நீங்களா என்னை எழுப்பினீர்கள்? அபச்சாரம் அபச்சாரம் என்று மன்னிப்பு கேட்கும் பாவனையில் பேசினான். சதர்கனி என்று சற்று கடுமையாக எழுந்தது நாகபாணன் குரல். மகா சத்ரபரே என்று கேட்டு அவனை நோக்கினான் சதர்கனி. சூரியன் எழுந்து விட்டான் என்று நாகபாணன் நேரம் அதிகமாகிவிட்டதை உணர்த்தினான். நாம் தூங்குவதற்காக அவன் எழுந்திருக்காமல் இருப்பானா? அவன் ஒரே அடியாக உறங்கிவிட்டால் நீரும் நானும் உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் வாழ முடியுமா என்ன என்று சொல்லிக்கொண்டே சதர்கனி கட்டிலில் உட்கார்ந்தபடியே கேள்வியை வீசினான். அவனது சொற்கள் நாகபாணன் வியப்பை உச்சிக்கு கொண்டு போகவே, நீர் பிராமணன் தானே என்று கேட்டார். அப்படித்தான் பிறந்தேன். இப்போது சத்திரியனாக மாறிவிட்டேன். அவ்வப்பொழுது ஜாதியை மாற்ற முடியுமா? தொழிலை மாற்றிக்கொண்டால் ஜாதி தானாகவே மாறுகிறது. தொழிலை வைத்துதானே ஜாதி என்ற சதர்கனி. படிப்பு சொல்லிக் கொடுத்தால் பிராமணன், சண்டை போட்டால் சத்திரியன், வாணிபம் செய்தால் வைசியன் என்று சொல்லிக்கொண்டே போனவனை தடுத்த நாகபாணன், உன் விவரணத்தை எல்லாம் கேட்க நான் வரவில்லை என்றான். வேறு எதற்கு வந்தீர்கள்? ஓ, என்னை எழுப்ப வந்தீர்களா? மறந்துவிட்டேன். தூங்குபவர்களை எழுப்புவதற்கு இந்த கோட்டையில் விடியற்கால வாத்தியங்கள் இல்லையா என கேட்டான். இங்கு கேளிக்கைக்கு வரவில்லை நான். சங்கீதத்திற்கு இங்கு என்ன வேலை என்று சீற்றத்துடன் வந்தது நாகபாணன் கேள்வி. ஓஹோ, எதிர்கரையில் தான் வேலையா? ஏன் நாகபாணரை, சித்தரஞ்சனி இங்கு பாடினால் என்ன என்று விசாரித்தான். அதற்கு இங்கு தேவையில்லை. ஏன்? நீங்கள் இருக்கிறீர்களே. எதிர்கரையில் இருந்த மக்களை கிளப்ப அவள் பாடினாள். இங்கு நாங்கள் தானே இருக்கிறோம், எங்களை கிளப்ப யாராலும் முடியாது என்று சொன்ன நாகபாணன், சரி சரி, காலை கடனை முடித்துக்கொள் என்றான். நான் நன்றாக நீராடி பழக்கம். நதியில் நீராட அனுமதிப்பீர்களா, இல்லை நான் தப்பிவிடுவேன் என்று அஞ்சுகிறீர்களா என்று வினவினான் சதர்கனி. இந்த கேள்வியில் விழுந்து விட்டான் மகா சத்ரபன். சதர்கனி, இந்த நாகபாணன் யாருக்கும் எதற்கும் அஞ்சுவதில்லை. இதை உலகம் அறியும். நதியில் நீராடினால் தப்பிவிடலாம் என்று நினைக்காதே. நீ நதிக்குள் மூழ்கினால் உன்னை சந்திக்க எதிர்கரையிலும் எனது வீரர்கள் இருப்பார்கள், இக்கரையிலும் என் வீரர்கள் உன்னை கண்காணிப்பார்கள். அது மட்டுமல்ல என்று சொல்லிவிட்டு சற்று பேச்சை நிறுத்தினான். வேறு என்ன என்று கேட்டான் சதர்கனி. நீ வரும் வரை சித்தரஞ்சனி அறையில் அடைத்து வைக்கப்படுவாள். நான் வராவிட்டால்
அவளை காஷ்டானனுக்கு மனமுடித்து விடுவேன். அவள் என் மனைவி. அதற்கு யார் சாட்சி என்று வினவினான் நாகபாணன். சண்டிகா தேவி என்று பதிலளித்தான் சதர்கனி. சண்டிகா தேவி பேசுவாளா? அவசியம் வரும்போது பேசுவாள். பேசும்போது என்ன உத்பாதங்கள் உங்களுக்கு ஏற்படும் என்று சொல்ல முடியாது என்றான் சதர்கனி. அப்படியானால் உனக்கு? பக்தர்களுக்கு எதுவும் ஏற்படாது. நீ பக்தனா என்று கேட்டு நகைத்த நாகபாணன். சரி சரி, போய் நீராடி விட்டு வா. தப்ப முயன்று உயிரிழக்காதே. உன் தாய்க்கு நீ ஒரே பிள்ளை என்று கேள்வி. அவளுக்காகவாவது நீ உயிருடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி சென்று விட்டான் மகாசத்ரபன். அவன் சென்றதும் சில வினாடிகள் கழித்து உடையில் தன் கோடரியை மட்டும் மறைத்து எடுத்துக்கொண்டு கீழே சென்றவன் அங்கிருந்த காஷ்டானனை கண்டு, அடடா, நீ நீராடியாகிவிட்டதா என்று வினவினான். நான் ஒன்றும் தூங்கு மூஞ்சியல்ல என்றான் காஷ்டானன். புரிகிறது புரிகிறது, நன்றாக விழித்துக் கொண்டிருக்கிறாய் என்ற சதர்கனி சித்தரஞ்சனியை கூப்பிடு என்றான். நீ அவளை பார்க்க கூடாது. ஏன்? நான் அவளை மனம் செய்து கொள்ளப் போகிறேன். அது மட்டுமல்ல, இன்று இரவு மரணத்தை விட மோசமான நிலையில் இருப்பாய் என்று கூறிய காஷ்டானன் அவனை விட்டு சென்றான். அதற்கு பிறகு அங்கு நிற்காமல் நதிக்கரைக்கு சென்றுவிட்ட சதர்கனி நதியில் அமிழ்ந்தும் நீந்தியும் நீராடினான். பிறகு தான் உடுத்தியிருந்த ஆடைகளை பிழிந்து அணிந்து கொண்டு ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை இறைந்து சொன்னான். அது கோட்டை வரையில் கேட்கும்படியாக. அவனது கூச்சலை கேட்ட கோட்டையில் இருந்த வீரர்கள் உப்பரிகையில் இருந்தும் கோட்டை மாளிகையின் வாயிலில் இருந்தும் வேடிக்கை பார்க்க துவங்கினார்கள். இதனால் ஆங்காங்கு பேச்சும் குழப்பமும் ஏற்பட்டதால் சித்தரஞ்சனியும் வெளியில் வந்தாள். ஆற்றங்கரையில் அமர்ந்து கதிரவனை இறைந்து துதித்துக் கொண்டிருந்த சதர்கனியை பார்த்த சித்தரஞ்சனி சிந்தனை மிகுந்தவளாக ஆற்றங்கரைக்கு வந்து அவனது பக்கத்தில் நின்றாள். அவள் வந்ததை கவனித்த சதர்கனி, சித்தரஞ்சனி, வா, இங்கே உட்கார். சண்டிகா தேவியை பற்றி பாடு என்றான். அவள் அமர தயங்கியதும் கையை பிடித்து அவளை உட்கார வைத்து, பாடு என்று சொன்னதுடன் நிற்கவில்லை அவன். தனது வலது கையை முஷ்டியாக பிடித்து கட்டை விரலுக்கு இடையில் சிறிது துவாரம் விட்டு இடது கையால் முஷ்டியை பிடித்து தனது வாயால் துவாரத்தில் வலுவாக ஊத குழல் ஊதும் ஒலி கிளம்பியது. அதில் சித்தரஞ்சனியின் பாட்டையே ஊதினான் சதர்கனி. மிகுந்த ஆபத்தான சமயத்தில் அவன் எதற்காக பாட்டை ஊதுகிறான் என்ற நினைப்புடன் நின்று கொண்டிருந்த சித்தரஞ்சனி அவனது ஊதலால் துன்பத்தையே அடைந்தாள். குழல் ஊதிய பிறகு எழுந்த சதர்கனி மேலும் பல விசித்திர செயல்களில் இறங்கினான். கோட்டை வீட்டுக்கு வந்ததும் சித்தரஞ்சனி கொடுத்த மாற்றுடையை அணிந்து கோடரியை மடியில் மறைத்துக் கொண்டு மகாசத்ரபன் இருக்கும் இடத்தை தேடிச் சென்றான். அவனை வரவேற்ற நாகபாணன், இன்றைக்கு மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறாய் என்றான். உற்சாகமா என்று வினவினான் சதர்கனி ஏதும் அறியாதவன் போல. ஆமாம், சூரிய ஸ்தோத்திரம், பாட்டு எல்லாம் வளம்தான். ஆமாம், குழல் ஊதினாயே, குழல் ஏது என்றும் விசாரித்தான். கையே குழல் என்ற சதர்கனி அவனது முன்பே முஷ்டி பிடித்து ஊத ஆரம்பித்தான். போதும் போதும், நிறுத்து என்று நாகபாணன் கேட்டும் நிறுத்த மறுத்த சதர்கனி மகுடி போல ஊதி, நீ நாகம்தானே, ஆடு நாகப்பானா என்றும் கூறினான். அதை கேட்டு மகாசத்ரபன் லேசாக நகைத்தான். அந்த நகைப்பில் பயங்கர கடுமை இருந்தது. அன்று அவன் வகுத்த திட்டம் பயங்கரமானது. அதிலிருந்து கௌதமி புத்திரன் தப்ப முடியாது என்பதை நினைத்ததால் மிகுந்த அச்சத்தின் வயப்பட்டாள் சித்தரஞ்சனி. அன்றைய இரவின் பயங்கரத்தை தன்னால் தடுக்க முடியுமா என்றும் நினைத்தாள். ஆனால் தடுக்க முடியவில்லை அவளால். அன்று இரவில் முன்னதாகவே படுத்து உறங்கிவிட்டான் சதர்கனி. யாரும் தன்னை எழுப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டான். நள்ளிரவில் அவன் அறைக்குள் நுழைந்த இரு வீரர்கள் கட்டிலில் கிடந்தவன் மீது பெரிய போர்வையை எடுத்து வீசினார்கள். அடுத்து இருவரும் படுத்திருந்தவனை அந்த போர்வையிலேயே சுற்றி கயிறு கொண்டு கட்டினார்கள்.
படுத்திருந்தவன் முனங்களை நிறுத்த மூச்சையும் அழுத்தி பிடித்தான் ஒருவன். சதர்கனியை கட்டிய அந்த மூட்டை நள்ளிரவு தாண்டியதும் அஞ்சன்வேல் நதியிலிருந்து படகில் பயணம் செய்தது முகத்வாரத்தை நோக்கி. படகு போவதையே பார்த்து கொண்டு நதிக்கரையில் நின்ற சித்தரஞ்சனி மயக்கமுற்று சாய்ந்தாள். அவளை நாகப்பாணன் தனது கைகளால் தாங்கி பிடித்தான். சதர்கனி, உனக்கு சித்தரஞ்சனியும் இல்லை, அபரந்தாவும் இல்லை. இப்போது உன் சண்டிகாதேவி பேசுவாளா பார்ப்போம் என்று கருவினான். ஆனால் தேவி பேசினாள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.